சீக்கிரம் சீக்கிரம் குளிச்சுட்டு பவுடர்லாம் பூசிட்டு விளையாடிட்டு இருப்பியான். சரியா? வாங்க ஐயா. என்னம்மா வாடகை பணம் என்னாச்சு? இன்னைக்கு சாயந்தரம் என் மருமக சம்பளம் கொண்டு வந்துருவா, நான் கொடுத்து விட்டுறேங்க. என்னம்மா வீட்டு வாடகைன்றது எல்லாரும் 1ஆம் தேதி கொடுப்பாங்க, நீங்க 10ஆம் தேதி தரேன்னு சொன்னீங்க. சரி போனா போது லேடிஸ் ஆச்சுன்னு பார்த்தா 12ஆம் தேதி வரைக்கும் சாக்கு போக்க சொல்றீங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்கய்யா. வாடா. என்னங்க வீட்டு வாடகை தான். பணம் வந்த உடனே அம்மா கொடுத்துருவோம். ஏன் சாருக்கு இன்னும் சேலரி வரலையோ? என்னது? எங்க வேலை பாக்குறீங்க? இது பாருங்க, இது உங்களுக்கு தேவையில்லாத பேச்சு. பணம் வந்தோடனே வாடகை கொடுத்துறோம், கிளம்புங்க. என்னம்மா என்ன பேசுறாரு இவரு? இவர் என்னமோ ஹவுஸ் ஓனர் மாதிரியும் நான் என்னமோ இங்க வாடகை இருக்கிற மாதிரில பேசுறாரு. இதெல்லாம் சரியில்லை, கொஞ்சம் சொல்லி வைங்க. எங்க அதான் சொல்லிட்டு கிளம்புங்க. கொஞ்சம் சுமார். ஐயா, சின்ன பிள்ளைங்க விவரம் பத்தாது தெரியாம பேசுறான், நீங்க தப்பா நினைக்காதீங்க. நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துறேன். சரி, நாளைக்காவது கொடுக்கறதுக்கு வழியை பாருங்க. சொல்லி வைங்க கொஞ்சம். டேய், என்னடா அது? போகல. நீயா? நான் யாரோ என்னமோ நடிச்சு பயந்துட்டான். முதல்ல கதை சாத்திடுவாடா. யாருன்னு நினைச்சு டென்ஷன் ஆனீங்க? வேற யாரு? உன் முன்னாடியோ இல்லை என் முன்னாடியோ இருக்குமோன்னு டென்ஷன் ஆயிட்டேன். நம்ம வாழ்க்கையில பண்ண ஒரே தப்பு 2 பேரும் கல்யாணம் பண்ணதுதான். என்னப்பா இப்படி பேசுறீங்க? ஆமாடா, கல்யாணத்தை பண்ணி என்னத்தை கண்டோம்? நான் ஒரு பிள்ளை பத்தேன், நீ ஒரு பிள்ளை பத்த, வேற என்ன பிரயோஜனம்? சரி, இப்ப என்னத்த மறைச்சிங்க? அது ஏதுப்பா இவ்வளவு பணம்? பணம் தான். அந்த திருப்பதி ஏழுமலையானையே நேர்ல பார்த்த மாதிரி பரவசமா இருக்குல்ல. அப்பா ஏதுப்பா இவ்வளவு பணம் எப்படி வந்துச்சு? இது எமோஷனல் மணிடா. இதுல 15 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. மத்தவங்க வாழ்க்கையெல்லாம் ஒரு நேர்கோடு மாதிரி எங்கேயாவது போய் நின்னுடும். ஆனா உங்க அப்பா வாழ்க்கை அப்படி கிடையாது. சுருள் கம்பி மாதிரி சுத்தி சுத்தி மேல போயிட்டே இருப்பேன். அதெல்லாம் இருக்கட்டும்பா. 15 லட்சம் ரூபா எப்படி வந்துச்சு? விவரம் சொல்லுங்க. டேய் மகனே, அதெல்லாம் விவரமா உங்ககிட்ட சொல்லக்கூடிய காலம் இன்னும் வரலடா. வரட்டும் சொல்றேன். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, இது திருட்டு பணம் கிடையாது. சரி, அப்ப இது எந்த சோர்ஸ்ல வந்துச்சு? ஓ, சோர்ஸை பத்தி கேக்குறியா? இது எமோஷனல் சோர்ஸ்ரா. இந்த பணத்துக்கு நான் இஎம்எம்னு பேர் வச்சிருக்கேன். அதாவது எமோஷனல் மணி மேக்கிங். அப்படி இல்லாட்டி போனா ஈஸி மணி மேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஒரே குழப்பமா இருக்கேப்பா. டேய், அப்பா பேச்ச கேளு, உனக்கு எந்த குழப்பமும் வராது. சரிப்பா, இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க? அப்படி கேள்றா, அதான் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர். டேய் சதீஷ், பொதுவா எனக்கு அரசியலே பிடிக்காது, அதுல ஆர்வமும் இல்லைன்னு வச்சுக்கேன். ஏன் இது வரைக்கும் நான் ஓட்டு போட கூட கிடையாது. ஆனா இப்ப நான் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய காலம் வந்துச்சுடா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாடா, போன வாரம் கூட ஒரு ஜோசியரை பார்த்தேன். அரசியல்ல உங்களுக்கு பெரிய பிரகாசமான எதிர்காலம் இருக்கு, நீங்க நல்லா வருவீங்கன்னு சொன்னான். இனிமே அவர் தான் ராஜகுரு. டேய், காணாத நான் கட்சியில இருந்து எனக்கு ஒரு லிங்க் கிடைச்சிருக்கு. பணத்தோட உள்ள போனேன்னு வச்சுக்கேன், நம்மள பெரிய லெவல் ஆக்கி விட்டுருவாங்க. அப்பா, இத்தனை வயசுக்கு அப்புறம் கட்சியில சேர்றேன்றீங்களே? போடா மடையா, இதாட்ட அரசியலுக்கு போற வயசே. நான் என்ன போஸ்ட் ஓட்டியா பொது வாழ்க்கையை தொடங்க போறேன்? காசை கொடுத்தாமா, சீட்டை வாங்கினாமா, எம்எல்ஏ எம்பி ஆனாமாங்கிறத விட்டுட்டு. எனக்கு என்னமோ இது சரியா படலப்பா. ஐ எம் சாரி மை சன். நான் மக்களுக்கு சேவை செய்யறது இனிமேலும் யாராலையும் தடுக்க முடியாது. அப்பா, பேசாம இந்த பணத்தை பேங்க்ல போட்டு அதுல வர வட்டியில சாப்பிடலாம்ல? டேய் எந்திரா, எந்திரா, விடா. ஆள பாடுறா. இந்த 15 லட்சம் பேங்க்ல போட்டு வட்டி வாங்கிட்டீங்க. அரஞ்சனா என்னத்தீங்க போற? 3 வேளை ரசம் சோறும் ஊறுகாயுமா? ஏண்டா ஏண்டா நீ உங்க ஆத்தாளும் கொண்டாட்டி மாதிரி தரித்திரமா யோசிக்கிற? கார் வேணும்டா, 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனோம், ஃபாரின் ட்ரிங்க்ஸ் வேணும், இதெல்லாம் கிடைக்குமா? மடையா மடையா யோசிக்கிறோம் பாரு என் பையனா இருந்துட்டு. ஏண்டா தமிழ் கவிஞன் என்னடா சொல்லியிருக்கா? பெரிதினும் பெரிது கேள் சொல்லியிருக்கானே இல்லையா? பெருசா யோசனை பண்ணாதான் பெருசா வர முடியும். நம்ம பொண்டாட்டிங்க தரித்திரம் பிடிச்ச மாதிரி யோசனை பண்ணதோட எஃபெக்ட் தான் நாம இந்த நிலைமைக்கு வந்துட்டோம். இதை பாரு, இனிமே அரசியல் தான் நமக்கு வாழ்வு. எல்லா சுத்தியும் இழந்துட்டோம். அரசியல்ல போயிட்டோம்னு வச்சுக்க, தேசமே நம்ம சுத்துறா. இதை பாரு, நாளையில இருந்து எல்லா பேப்பரும் நம்ம வீட்டுக்கு வந்துடணும். கரண்ட் விஷயம்லாம் தெரிஞ்சாதான் பாலிடிக்ஸ்ல நிக்க முடியும். சரிப்பா, உங்க இஷ்டம். அப்பா, வீட்டு வாடகை தரலன்னு ஹவுஸ் ஓனர் வந்து கத்திட்டு போறான். இதுல இருந்து அட்லீஸ்ட் வாடகை பணமாவது கொடுங்கப்பா. படா அறிவு கட்டவனே, இந்த வீடு நம்ம வீட்டு பொம்பளைங்க வீம்புக்கு பிடிச்ச வீடு. நல்லா அல்லாடட்டும்.
அப்பதான் ஆம்பளைங்க பட கஷ்டம் என்னன்னு அவளுக்கு புரியும். டேய், இந்த பணத்தை பத்தி அவர்கள்ட்ட மூச்சு விடக்கூடாது. இந்த பொம்பளைங்க வாயில விழுந்துதான் நாம இந்த கதிக்கு ஆளாயிட்டோம். சரி, கட்சி நிர்வாகிகள் எனக்கா காத்துட்டு இருப்பாங்க, நான் புறப்படுறேன். டேய், என் வளர்ச்சியை பார்த்து நீயே பிரமிச்சு போற பாரு. பட்டுமா? நீ டாக்குமெண்ட் கொடுங்க, கையெழுத்து வாங்கிட்டு என்னோட பொறுப்பு. சரி, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார், பார்த்து செய்யுங்க. சார், என்ன சார்? கட்சிக்காரங்க எந்த ரூம்ல தங்கியிருக்காங்க? இதோ அந்த ரூம்ல சார். அப்படியா? தேங்க்யூ சார். என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா? நீ கொண்டுட்டு வராத. எந்த லிட்டிகேஷன் ப்ராப்ளம் தான் நான் பார்த்துக்கிறேன். சரி, ஒன்றும் கவலைப்படாத. கையெழுத்து வாங்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வணக்கங்க. அடடே, வணக்கம். வாங்க தம்பி, உட்காருங்க. தம்பி தான், நான் சொல்லல, புது வரவு. வணக்கம். வணக்கம் தம்பி. கட்சி பணியில தன்னை முழுசா ஈடுபடுத்தி விரும்புறாரு துடிப்பான இளைஞர். இருக்கட்டும். என்ன தம்பி பாக்குறீங்க? பொது வாழ்க்கையில எனக்கு தினசரி 1000 பிரச்சனைகள். அந்த டென்ஷன்லாம் போகணும்னா இந்த மாதிரிலாம் பண்ணா தான் மனசெல்லாம் ரிலாக்ஸ் ஆகும் தம்பி. இப்பதானே வந்திருக்கிறாரு, போக போக எல்லாம் தெரிஞ்சுப்பாரு. ஐயா, இதுல 15 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. நல்லது தம்பி. என்னோட இத்தனை வருஷம் உழைப்புல இதான் மிச்சம். அரசியல்ல ஒரு சின்ன குழந்தையாட்டம் உங்ககிட்ட வந்திருக்கேன். நீங்க தான் என்னை விரல பிடிச்சி முன்ன கொண்டு வரணும். கண்டிப்பா தம்பி. தம்பி, உங்களை மாதிரி எத்தனை பேரை நான் கை தூக்கி விட்டுருக்கிறேன். உங்களை சிகரத்துல ஏத்தி விட்டுறேன் தம்பி, நீங்க கவலைப்படாதீங்க. அதான் 15 லட்சம் கொண்டு வந்திருக்காருல்ல, வருஷத்துக்கு 1 லட்சம் தான் கூட கணக்கு சரியா இருக்குது. நம்ம நீட்டா பண்ணிடலாம். உங்களைத்தான் நம்பி வந்திருக்கேன். நம்பி என்னடா பெட்ஷீட்டா நனைஞ்சு போச்சு. ரிசப்ஷனுக்கு போன் பண்ணி ரூம் பாய கூப்பிட்டு சீக்கிரமா பெட்ஷீட்டை மாத்த சொல்றா. சீக்கிரம் சொல்லு. ஹலோ, ரூம் நம்பர் 104 இருந்து பேசுறோம். பெட்ஷீட் ஈரம் ஆயிடுச்சு, உடனே வந்து மாத்தி கொடுங்க. சார், எல்லாரும் பிஸியா இருக்காங்க, ஒரு 10 நிமிஷத்துல வந்து 10 நிமிஷமா? இல்லங்க, உடனே வாங்க. என்னடா உடனே போல ரூம் என்ன சும்மா கொடுக்குறீங்க? ஒரு நிமிஷத்துல இந்த பெட்ஷீட்டை மாத்தி ஆகணும். சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சார். நான் என்ன புரிஞ்சுக்கிறது? இப்ப மாத்த முடியுமா முடியாதா? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? இப்ப மாத்தல தொலைச்சிருவேன். தொலைச்சி மாத்து. எப்படா? யாருகிட்ட இதெல்லாம்? நான் நினைச்சேன்னு வச்சுங்க, இந்த ஓட்டோட லைசன்ஸே கேன்சல் பண்ணிடுவேன், தெரியுமில்ல? தம்பி, நீங்க என்ன பண்றீங்க? ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணுங்க. அதுல கூட்டத்தை கூட்டி நம்ம பலம் என்ன அப்படிங்கிறத காட்டிடுவோம். தம்பி, உங்களுக்கு பிரகாசமான ஒரு எதிர்காலம் இருக்கு தம்பி. சரிங்க ஐயா. யாருன்னு பாரு தம்பி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் இருக்கிற வரைக்கும் உங்களை ஒரு இடத்துல கொண்டு நிறுத்தாம விட மாட்டேன். வாங்க வாங்க. சார், பெட்ஷீட் மாத்தணும், நீங்க கொஞ்சம் எழுந்திருச்சீங்கன்னா. சரி மேடம், இது பிடிங்க.
சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் சார். பரவாயில்ல 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 பரவாயில்ல. ஐயா ஆள் எப்படி என்னையா என்ன ஃபிகர் பார்த்தியா? சூப்பரா இருக்கா இல்லையா அவ? கல்யாணம் ஆன மாதிரி தெரியுதுங்க. அட என்னையா நீ புரியாத ஆளா இருக்க? கல்யாண ஆளா என்னையா? எழுதா இந்த திருவேங்கடா திருவேங்கடா என்ன யோஜனை? ஒண்ணுமில்லைங்க. கவலையே படாதீங்க. வரப்போற எலெக்ஷன்ல உங்களுக்கு நான் ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கி தர்றேன், நான் கேரண்டி. என்னடா இது வரப்போற எலெக்ஷன்ல ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கி தரேன்னு சொல்றேன், முகத்துல ஒரு சந்தோஷம் இல்லாம ஏதோ யோசனையிலே இருக்கிறது. என்னென்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குதா? எல்லாம் அந்த குட்டியை பத்தி தான் ஐயா. அண்ணன் அப்படியே முழுங்குற மாதிரில பார்த்தாரு. ஏங்க கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன திருவாங்கடா என்ன வயசாயிட்டா என்ன என்ன எல்லாம் பார்க்க கூடாதா என்ன? சார் என்ன சார் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன பண்ணி நம்ம அந்தத்துக்கு இதெல்லாம் இருக்கணும்பா. இந்த பாரு உனக்கு ஓகேன்னா சொல்லு, குட்டிய நம்ம வழி கொண்டு வந்துருவான். ஐயோ நான் எதிர்காலத்தை பத்தி உங்கள்ட்ட பேச வந்திருக்கேன், நீங்க ஏதாவது பேசுறீங்களே? ஐயா அரசியல்ல உங்க கட்சியில ஒரு நல்ல இடத்தை ஏற்படுத்தி கொடுங்க, நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கேன். இந்த பாருங்க என்னை நம்பி வந்துட்டீங்கல்ல, உங்களை கொண்டு போய் ஒரு நல்ல இடத்துல உட்கார வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ரொம்ப போயிட்டானா? பணமெல்லாம் கரெக்டா இருக்கான்னு எண்ணிப்பாரு. குறைஞ்சினா பயில உன்னை தொலைச்சிருவேன், தொலைச்சு எடுத்துட்டு போய் எண்ணிப்பாரு. போ போடா, கரெக்டா இருக்கான்னு எண்ணிப்பாரு. போ. இந்த பண விஷயத்துல எப்பவுமே நம்ம கரெக்டா இருக்கணும். சாப்பிடு அடி. அவங்க இன்னும் வரலையே. சொல்லிருக்கேம்மா, இப்ப வந்துருவாங்க. உஷா, அபி, உஷா, அபி, குழந்தை கொடு. அபி, பரவாயில்ல, வா. கியூட்டா இருக்கான், உன்ன மாதிரியே இருக்கான். அபி, குழந்தை பேர் என்ன தெரியுமா? என்ன? கைலாஷ். கைலாஷ்? உனக்கு பையன் பிறந்தா நான் செலக்ட் பண்ண பேரு தான் வைக்கணும். சிவனோட பேரு கைலாஷ். எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா உஷா? நீ இப்படி இருக்கும்போது என்னால எப்படி அபி நிம்மதியா இருக்க முடியும்? வெறும் சாப்பிடுறது தூங்குறது மட்டும்தான் வாழ்க்கையா? மனசுல சந்தோஷம் இருக்க வேண்டாமா? குழந்தை இருக்குல்ல உஷா, வேற என்ன சந்தோஷம் உனக்கு வேணும்? இந்த குழந்தை தான் அபி எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல். அதையும் மீறி எப்போதும் ஒன்று நினைக்கும் போது மனசு ரொம்ப வேதனைப்படுது தெரியுமா? எப்படி அபி இப்பவும் என்னால இப்படி சிரிக்க முடியுது? கஷ்டங்கள் நமக்கு அடிக்கடி நடுவுல வந்துட்டு போகும், ஆனா சிரிப்பு அப்படி இல்லை, எப்பவுமே நம்ம கூடவே இருக்கும். அதுலயும் இப்போ நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? ஒரு பிரிவுக்கு பிறகு
மனசுக்கு பிடிச்சவங்கள பாக்குற அந்த நொடி ரொம்ப சந்தோஷமானது உஷா. இப்ப நான் ஜெயில இருக்கிறதுனால தானே என் ஃப்ரெண்டு உஷா என்னை தேடி வந்து பாக்குறா. என்னோட உயிர் தோழி உஷா என் கூட எப்பவுமே இருப்பான்னா நான் எவ்வளவு கஷ்டங்கள் வேணாலும் தாங்கிக்குவேன், சிரிச்சுக்கிட்டே தாங்கிக்குவேன். அபி, நீ எல்லா சூழ்நிலையிலயும் நல்லதை மட்டும் கவனிக்கிற, எல்லா விஷயங்களையுமே பாசிட்டிவா எடுத்துக்கிற. ரியலி யூ கிரேட். சரி சரி, அதெல்லாம் விடு. நீ எப்படி இருக்க? வீட்ல பிரச்சனை எதுவும் இல்லையே? அதான் எல்லா பிரச்சனையுமா சேர்ந்து உனக்கு வந்திருக்கே. அபி, உன்னை சுத்தி நடக்கிற அத்தனை சூழ்ச்சிகளுக்கும் யாரு சூத்திரதாரின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் அந்த ஆள் கூடவே வாழ்ந்துகிட்டு இருக்கேனே, அது எவ்வளவு பெரிய வேதனையா இருக்குன்னு தெரியுமா உனக்கு? அபி, உன்னை சுத்தி நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆதிதான் காரணம். ஆதியை விட அந்த மினிஸ்டர், அந்த ஆள் தான் நீ இவ்வளவு தூரம் வேதனைப்படுறதுக்கு முக்கிய காரணம். அந்த மினிஸ்டர் தன்னோட பவர், செல்வாக்கு எல்லாத்தையுமே உனக்கு எதிராக பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல அபி, இப்பெல்லாம் எனக்கும் ஆதிக்கும் நடுவுல பிரச்சனைகளை உருவாக்குறதே அந்த ஆள் தான். வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள பூந்து குழப்பத்தை உண்டு பண்றான். ஆதியும் அந்த ஆள் பேசுறத வேத வாக்கா நம்புறாரு. நீ மட்டும் என்ன ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம 2 பேருமா சேர்ந்து அந்த ஆதி கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டி இருக்கலாம். ஏய், ஸ்டாப் இட் உஷா. என்ன பேசுற நீ? கையில குழந்தைய வச்சுக்கிட்டு. இது பாரு, இதெல்லாம் நடுவுல வந்து பிரச்சனை தன்னால தீர்ந்து போயிடும். இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது என்ன? சரி உஷா, நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்னன்னு? உன் கையை கொடு. என்ன அபி? கொடு உஷா. எக்காரணத்தை கொண்டும் நீ ஆதி கூட சண்டை போடவே கூடாது. இது ஏன் மேல சத்தியம். அபி, என்ன இது? இல்ல உஷா, உன்னை இப்படி குழந்தையும் கைமா பார்க்கணும்னு நான் எவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? உன்னை இப்படி பார்க்கும்போது என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும் உஷா. எந்த காரணத்தை கொண்டும் அது கெட்டு போயிடக்கூடாது. அபி, உன்னோட பிரச்சனைகள் எல்லாம் அது நடக்கிறபடி நடக்கட்டும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்ப. சரி அபி, நீ உடம்ப பாத்துக்கோ. சரி. உஷா. அபி, உஷா சொல்லு. நீ நல்லா இருக்கணும் உஷா. நீ நல்லா இருக்கணும், எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அபி, சரி, நீ தொல்காப்பின பாத்தியா? ஏன் அவர் உன்னை பார்க்க இங்க வரலையா? இல்ல உஷா, ஆபீஸ் விஷயமா எங்க 2 பேருக்கும் சில மன கஷ்டம். இப்ப அதெல்லாம் சரியா போச்சு. இது விஷயமா நான் அவர்கிட்ட பேசலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள சில சங்கடங்கள். அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை. அவர் எங்க இருக்காருன்னு கூட தெரியல. என்ன அபி நீ? உங்களுக்குள்ள இவ்ளோ விஷயங்களா? நான் தான் ஏதோ சூழ்நிலைன்னு ஒதுங்கி இருக்கேன்னா அவரு. சரி, நான் ஒண்ணு பண்றேன். அவர் வீட்டுக்கு போய் அவரை நான் பார்த்து பேசுறேன். இல்ல உஷா, அவர் வீட்ல இல்லையா, ஊர்லயே இல்லையா. ஊர்லயே இல்லையா? ஆமா உஷா, ஒருவேளை எதிரிகளால அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அந்த அந்த மினிஸ்டர் இதுல ஏதாவது இன்வால்வ் ஆயிருப்பாரோ? மினிஸ்டரா? சரி, நீ கவலைப்படாத அபி. நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். போயிட்டு வரேன். சரி, டேக் கேர் அபி. பாய். போயிட்டு வா. போயிட்டு வரேன்.